Hello viewers, welcome to Tips Mathematics. So, இன்னைக்கான டெஸ்ட் வந்து நம்ம எந்த லெசன்லேருந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துல முடிச்சிருந்தோங்க. 6th செகண்ட் யூனிட்டில் வந்து திருக்குறளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இது மட்டும் அந்த இயரில் பெண்டிங் இருந்துச்சு. என்னங்க 6th ஃபஸ்ட்டு போட்டிங்க, அதுக்கப்புறம் 9th வந்துட்டீங்க, இப்போ மறுபடியும் 6th போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து புதுசாக வந்தவங்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து வரிசை எழுதிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், ஸோ வந்து வாட்ஸ்அப்லலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து ஒரு டாப்பிக்காக படித்து நீங்கள் டெஸ்ட் போட அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து 9th போனனால அதை அப்படியே வந்து நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ டக்குன்னு 9th வந்து பிக்கப் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணி வச்சிங்க இல்லைங்களா 6th. ஸோ அதை நீங்கள் திரும்ப வந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6th வரிசையாக வர்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ 9th வந்து ஸ்டாப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்போ நடுவில் வந்து நிறையா நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கனால ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு நாள் கேப்பில் வந்து 6th போடலாம், 6th அப்படியே வரிசையாக வரலாம். இன்னொரு நாள் எப்பயும் போல் அந்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது எப்பயும் போல் 9th போகலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து 9th வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கிடையாது. ஸோ 6th வரிசையாக அப்படியே போக தான் போகிறோம். 9th அது அப்படியே அது பாட்டுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து 6th ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு லெசன்ஸாக வந்து டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். அதுவும் 9th ஸ்டாண்டர்டும் ரெண்டுமே ஒரே பிளேலிஸ்ட்டில் தாங்க நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தரலாம். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி கார்40, ஆப்ஷன் டி ஏலாதி. ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருக்குறள். அடுத்தது இரண்டாவது கேள்வி, 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருக்குறள். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின், ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகம்புறம், ஆப்ஷன் பி நூல் இயல்பு, அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் பணிவு கடுஞ்சொல், ஆப்ஷன் டியில் பணிவு இன்சொல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பணிவு இன்சொல். அடுத்தது ஃபோர்த் ஒன், திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருவள்ளுவர். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், தெய்வப்புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருவள்ளுவர். அடுத்த 7வது கேள்வி, பொய்யில் புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர். ஸோ இந்த அடைமொழிகள் எல்லாமே ரொம்பவே முக்கியமானதுங்க. அடுத்தது திருக்குறளின் 3 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இது 3மே வரும் தானே. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரியானது. அடுத்தது 9th கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருக்குறள். ஸோ நச்சினை, மலைப்படுகடாம், புறநானூறு இது எல்லாமே 14 கீழ்கணக்கு கிடையாது. அப்போ திருக்குறள் மட்டும்தான் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து 10th ஒன், திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? ஸோ திருக்குறளில் அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 133. அடுத்தது திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1330 குறள்களை கொண்டது. அடுத்தது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அறிவுடைய மக்கள். அடுத்து வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருக்குறள். ஸோ அடுத்தது உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் அப்படின்னா எதுனா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருக்குறள். அடுத்தது ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இன்சொல். அடுத்து 16வது கேள்வி, திருக்குறள் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள். நம்மளோட 9th புக்கில் பார்த்திங்கன்னா 107ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னதுங்க 100க்கும் மேற்பட்ட மொழிகள். அடுத்து ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2016. அடுத்து 18th கொஸ்டின், மாரியப்பன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா தமிழ்நாடு. சரிங்களா. அடுத்தது புல். ஸோ இது வந்து மயங்கொலியில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸாக கொஸ்டினில் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து புக்லேயே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவை. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸோ இதிலே வந்து ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த பறவைனா அந்த புல்லுன்னு பார்த்தோமா. ஸோ இந்த சின்னராக வரக்கூடிய பறவைனா அது எதை குறிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க.
அடுத்தது 20வது கேள்வி பொறுத்துக. கண்டம், வலசை, தட்பவெப்பநிலை, புகலிடம், வானிலை, புவியீர்ப்பு புலம். ஸோ ஃபஸ்ட் வந்து கண்டம்னா என்னதுங்க? காண்டினென்ட். ஸோ இதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது வலசை அப்படின்னா என்னது? மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட். இது வந்து தேர்டு. அடுத்தது வந்து புகலிடம் அப்படின்னா என்னதுங்க? சான்ச்சுரி. இது வந்து 4. அடுத்து வானிலை அப்படின்னா வெதர். புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஸோ ஃபஸ்ட் இப்படி கீழே வந்துச்சு, அடுத்து வந்து இப்படி மேலே போயிடுச்சா. ஸோ வந்து 4 5 6 3 2 1. ஆன்சர் வந்து 4 5 6 3 2 1. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். 4 5 6 3 2 1ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ அடுத்த கொஷின், வான்புகழ் வள்ளுவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருவள்ளுவர். அடுத்தது கொஷின் நம்பர் 22. கூற்று 1. திருக்குறள் உலகிற்கு பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. கூற்று 2. திருக்குறள் 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரியானது. ஆனால் திருக்குறள்ங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்ங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு கொஷினில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ கூற்று 2ங்கிறது நமக்கு தவறானது. அப்போ கூற்று 1 மட்டும் சரி, 2 வந்து தவறு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கூற்று 1 சரி, கூற்று 2 தவறானது. ஸோ அந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்துருவோம். கூற்று 1 பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேர மரபினை சேர்ந்தவர். கூற்று 2 இளங்கோவடிகள் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேர மரபினை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிகமே கூறுவதாக வந்து அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கூற்று 1 சரியானது. இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு தான், ஆனால் அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இங்கே தப்பாக கிமுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறானது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கூற்று 1 சரி, கூற்று 2 தவறானது. ஸோ இன்றைக்கி மொத்தம் ஒரு 23 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து நமக்கு வரிசையாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து 6th 9th ரெண்டுமே ஒரே ப்ளேலிஸ்ட்லேயே போடலாம் அப்படின்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். இல்லைனா 9th வந்து தனியாக பிரித்து வேறு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு கொடுத்துருங்க. அதை நாங்கள் தனியாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். இல்லைனா வந்து ஒரே ப்ளேலிஸ்ட்டில் போட கன்ஃபியூஷன் ஆகும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். இல்லைனா 9th கொஞ்சம் நிறுத்தி வைங்க, நம்ம 6thலேருந்து 8th முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே 9th டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அடுத்து வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்கிறனால 6th டெஸ்ட்டை வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளேலிஸ்ட்டை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிடலாமா, இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் ஓவராலாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் 9th ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாலும் எதுனாலும் ஓகேவானது தான். இப்போ 6th வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 6th அதுக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? பிகாஸ் வந்து கேட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைனா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக வந்து 8th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்சஸ் வந்து கொடுத்துருங்க. 6th and 9th ஒரே ப்ளேலிஸ்ட்டில் போனால் கன்ஃபியூஷன் ஆகுமா, இல்லை 2ஆக வந்து பிரிக்கணுமா, எப்படி வந்து கொண்டு போனால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், அந்த விஷயங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.